நபி மேல முஹப்பத்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா உடனே அமல் செஞ்சியா அப்படின்னு கேட்கறான். அஜர்த்துமார்களே சில பேர் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க. முகப்பத்து வச்சுலாம் ஒன்னும் செய்ய முடியாதியா, அமல் செஞ்சியா, சுன்னத்து படி நடந்தியா. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். யாஜர்த்து இப்படி கேட்கறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்களா, அதுல பேசட்டா இல்ல இப்ப இதுக்கு பதில் சொல்லட்டா அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க இதுக்கே பதில் சொல்லுங்க, இவங்க மண்ட காய்ச்சலா இருக்காங்க, இவங்களுக்கு பதில் சொல்லவே முடியலன்னு. உடனே ஏறி சொன்னேன், குர்ஆன் பெருமானாருடைய விஷயத்தில் 5 கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறது. 5 கட்டளைகளை நம்முடைய மூமின்களுக்கு குர்ஆன் கட்டளையிடுகிறது. அதுல நம்பர் 1, நபியை ஈமான் கொள்ளணும். அது தனி வேலை. எப்படி ரசூல்மார்கள் நபிமார்கள் ஈமான் கொண்டார்களோ, எங்க நபியை உயிருக்குயிரா நாங்க நம்பணும். முதல் விஷயம். நான் அதை தூள் தவிலா சொல்லல, 1.5 மணி நேரம் பேசினேன், அது அப்படியே ஷார்ட்டா சொல்றேன். 2வது, நபியை ஈமான் கொள்றது 1. 2வது, நபி மேல முஹப்பத் வைக்கிறது 1. அது தனி சாப்டர். ஏன் சுன்னத்தை பின்பற்றல? இல்ல, அது வேற இது வேற. நபியின் மீது முஹப்பத் ஒரு மனுஷன். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதே வ வாலிதே. இன்னொரு ஹதீஸ்ல வஃபி நஃப்ஸி, தன்னை விட நபியின் மீது பிரியம் இருக்கணும். ஏன் உயிரை விட நான் ரசூலை நான் பிரியம் வைக்க வேண்டும். பிரியம்ங்கிறது தனி சாப்டர். 3வது அல்லாஹ் சொல்றான் தஅதீம், பெருமானாரை மதிக்கணும். எந்த அளவுக்கு மதிக்கணும்? என் அறிவை தாண்டி. தஅதீம் அப்படிங்கிறது இதயத்தில் இருக்கணும். 4வது இறைவன் திருக்குர்ஆனில் சொல்றான் இத்திபா இருக்கணும், பெருமானாருக்கு வழிபாடு இருக்கணும். 5வது இறைவன் சொல்றான் இத்தாஅத் இருக்கணும். இந்த 5ம் ஒரு நபிக்கு செய்ய வேண்டிய மேண்டேட்டரி கடமை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நம்ம இதை கேட்டோம்னா அதை சொல்லுவான், நீ நடந்தியாம்பா. நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு கேட்பான். 5ம் தனித்தனி சாப்டர். அதனாலதான் ஒரு ஆராபி வந்து கேட்டார் இல்லையா, மத்தா அஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போது வரும் எங்கள் நாயகமேன்னு. வமா அதத்தலஹா, அதுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே, இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் பிரியப்படுறேன்னு. உடனே இன்னைக்கு இந்த வஹாபிச அந்த சிந்தனை உள்ளவர்கள் மாதிரி உண்டான செய்திகள் சரின்னு இருந்தா பெருமானார் கேட்டிருப்பாங்க, ஏமாத்திரியா நடிக்கிறியா, என்ன பிரிய வேண்டி கிடக்கு, தொழுதியா, எம் மாதிரி நடந்தியா, நோன்பு வச்சியா, என்னையா செஞ்ச நீ அப்படின்னு கேட்கல. அந்த ஆராபிட்ட கேட்கல. 1400 ஆண்டுகளுக்கு அன்றைக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில் தான் என்ன சொன்னாங்க? முஹப்பத் வச்சிருக்கீங்க. அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒத்த வார்த்தை, நீ என்னோடு சுவனத்தில் இருப்பாய். இதை விட சர்டிபிகேட் யார் தர முடியும்? அப்ப 5ம் வேற வேற பணிகள். அதையும் இதையும் குழப்பி நம்மளை என்ன செய்யறாங்க, இங்கிட்டு அங்கிட்டு மாத்துறாங்க. சகோதரர்களே, அவர்கள் சொல்லுங்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை விட பிரியப்படுகிற மக்களாக நம்மை ஆக்கி தந்திருக்கிறான். இன்றைக்கு இந்த